செயின் லூப் பண்ணுறதுக்காக ஐ put it on the center stand and ஃபஸ்ட் கியரில் போட்டு வீலை வந்து இட் வாஸ் ரொட்டேட்டிங். அப்போ வந்து ஒரு கிராங்கி சவுண்ட் வருது. மறக்காதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். டயர் ஒன் அவுட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக மாற்றிடுங்க. என்ன பைக் அது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். Z900 Z800 இவரு Z800 ஓட்டுறது போல இருக்கும். நேற்று திடீர்னு கால் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்சு போச்சு சார், இது பெய்ட் சர்வீஸ் அப்படின்னாங்க. எப்படிங்க 1.5 year and 15,000 kilometer, இதுதான் வந்து கேட்டகரி. I'm not satisfied with the service. Hello world, good morning my dear friends, this is Rajesh here from my channel F5toride. இன்னைக்கு வந்து I'm bringing my beam to Royal Enfield ServiceCenter for the 4th free service, the last free service. 15,000 kilometers cover ஆயிருக்கு. So major issues ஒன்றும் இல்லை. So I will continue in motovlog. The time is morning 7:30. I'm bringing my Himalayan to Royal Enfield Service Center OMR. அதுதான் வந்து அஃபிஷியல் கம்பெனி ராயல் என்ஃபீல்ட் டைரக்ட் கம்பெனி சர்வீஸ் சென்டர். இது வரைக்கும் டே 1லேருந்து அங்கே தான் கொடுத்துட்ருக்கேன். they are doing the excellent job. பட் இப்போ தான் வந்து பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ் ஃபார் ராயல் என்ஃபீல்ட், அங்கே வந்து நம்பர் ஆஃப் பைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. they are struggling for servicing all the vehicles. they didn't increase the employee population. அதனால் ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். இல்லைன்னா they will not accept without any appointment. ப்ரீவியஸ்லி நான் காலையில் கொடுத்தேன்னா எனக்கு I will get it in the evening. இன்றைக்கி தெரியல, பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் வீக்கெண்ட் சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி கொடுக்குறாங்களா எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் see. எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. ரியர் வீல் வந்து நான் செயின் லூப் பண்ணுறதுக்காக ஐ put it on the center stand and ஃபஸ்ட் கியரில் போட்டு வீலை வந்து இட் வாஸ் ரொட்டேட்டிங். அப்போ வந்து ஒரு கிராங்கி சவுண்ட் வருது. அது மட்டும்தான் இஷ்யூ. மற்றபடி whatever they have to do for 4th service they have to do. காலையில் 7:30க்காவது வந்தாலாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்க்குறேன். சாட்டர்டேயாவது பரவாயில்ல, சண்டே வந்தால் கூட இதே டிராஃபிக் தான். ஏர்லி மார்னிங் எங்கடா போகிறீங்க, அதே டைலாக் தான் எப்போவுமே சென்னையில். டயர் மாற்றினதுக்கப்புறம் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. லைக் ஐ சைட் இன் மை லாஸ்ட் வீடியோ, மறக்காதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். டயர் ஒன் அவுட் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக இமீடியட்டாக மாற்றிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, பைக்குக்கும் நல்லது. அது என்னது, என்ன பைக் அது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். Z900 Z800 AGV ஹெல்மெட் வேறு போட்டிருக்காரு. மாடிஃபைடு எக்ஸாஸ்ட்டு. அநியாயங்க, இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி விட்டு ஒரே எம்டியாக இருக்குது இந்த ரோடு. எவ்வளோ திக்காக இருக்கும். இவரு Z800 ஓட்டுறது போல இருக்கும் ஆட்டோலேயே. டைம் 7:40. 10 minutes ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. இது வரைக்கும் டிராஃபிக்கில் மாட்டல. அந்த திருவான்மியூர் சிக்னல், அதுக்கப்புறம் அந்த துறைப்பாக்கம் ஜங்ஷன் சிக்னல், இது 2 மட்டும்தான் இருக்குது. தூருது தூருது தூருது. அங்கெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. சூப்பர். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. I want to ride in the rain. கொஞ்சம் தூரம் போகலாம், அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போகலாம்.
அது எப்படி அந்த பக்கம்லாம் மழையே இல்லை, இங்கே மட்டும் மழை இருக்குது. மழை குறைஞ்சிருச்சு, வெயில் அடிச்சிருக்குது. போகலாம் வாங்க. 7:50 10 மினிட்ஸில் வந்தேன்னு பெருமைப்பட்டேன். கடைசியாக பார்த்தா மத்திய கைலாஷில் மழை. நம்ம ஹிமாலயன் பயங்கரமாக சேரடிப்போம். பின்னாடி, முன்னாடி இல்லை. பின்னாடி வர்றவங்களுக்கும் பிரச்சனை, என் பேகுக்கும் பிரச்சனை. நடுவில் தண்ணி தேங்கியிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு ஸ்பீடில் போகிறேன், திடீர்னு தண்ணி வருது, ஸ்ப்ளாஷ் ஆகிடுது. ஐயோ, OMR இப்படி எடுத்து வச்சுருக்காங்களா? ப்ராஜெக்டை ஃபேஸ் பை ஃபேஸாக பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹோல் சென்னை ஒரே ஃபேஸில் பண்ணுறாங்க உங்களுக்கு. மெட்ரோ ப்ராஜெக்ட். I have to make a U-turn. சர்வீஸ் சென்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். 8 o'clock வரேன்னு சொல்லியிருக்கேன். மணி ஆல்மோஸ்ட் 7:56, 8 o'clock. நேற்று திடீர்னு கால் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்சு போச்சு சார், இது பெய்ட் சர்வீஸ் அப்படின்னாங்க. எப்படிங்க 1.5 year and 15,000 kilometer, இதுதான் வந்து கேட்டகரி ஃபார் 4 free service. that will be the last one. எப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு 1.5 year முடிஞ்சு போச்சு. டிசம்பரில் வாங்கினேன் 2021. ஸோ மேல தான் முடியும். ஓகே, அப்போது 1.5 year முடியல. அண்ட் தென் 15,000 kilometerனா 14,951 kilometers தான் கவர் ஆகிருக்கு. தென் how is that possible that my free service is voided or expired? சரி சார், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? கிட்ட வந்துட்டோம் சர்வீஸ் ஸ்டேஷன். எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னு தெரியல. ஷுட் பி க்ரௌடட் பிகாஸ் ஆஃப் சாட்டர்டே. லெட்ஸ் see. அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். கண்டிஷன் ஆஃப் மை பைக் ஆஃப்டர் ரைடிங் இன் தி ரெயின். தண்ணி இது வரைக்கும் அடிச்சிடும். Three, two, one. சர்வீஸ் சென்டர்லேருந்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், கட்டிங் ஆயில் அடிக்காதீங்கன்னு அடித்து வச்சுருக்காங்க. சம் கார்டை உடச்சி வச்சுருக்காங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, எக்ஸ்ட்ரா சவுண்டு வருது. இதை கேட்டதுக்கு ஸ்டாக் இல்லை, நோட்டிஃபை பண்ணல, சாரி. இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. பயங்கர நாய்ஸ் வருது. சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம் கார்டு இஷ்யூ வருது. கேட்டதுக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ரீப்ளேஸாவது பண்ணி கொடுத்துருக்கணும், அதுவும் பண்ணல. டெக்னீஷியனும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டாராம் டெக்னீஷியன். I'm not satisfied with the service. ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணல.
ரியர் வீலில் வந்து ஸ்பின் ஆகும்போது நாய்ஸ் வருதுன்னு ஸ்ப்ராக்கெட் ஸ்ப்ராக்கெட் அண்ட் செயின் இஷ்யூவாக இருக்கும், செக் பண்ணுறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் கால் பண்ணி ஸ்ப்ராக்கெட் அண்ட் செயின் மாற்றணும் அப்படின்னு. சரி மாற்றுங்க, ஏன்னா இன்னர் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, சின்ன ஸ்ப்ராக்கெட்டும் செயினும் மாற்றிருக்காங்க. அண்ட் தென் டோட்டல் பில் இஸ் 2362 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது கூட ஓகே, சரி அட்லீஸ்ட் பார்ட்ஸ் மாற்றினீங்க. சரி ஸ்பேர் எங்கே, அந்த என்னோடய ஓல்டு செயின் எங்கன்னா இன்னும் ரிட்டர்ன் பண்ணல. டெக்னீஷியன் இல்லை. நாங்கள் டெலிவரி கொடுக்கும்போது டெக்னீஷியன் இல்லைன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஓஎம்ஆர் சர்வீஸில் டெக்னீஷியன் இல்லாமல் நான் டெலிவரி வாங்கிட்டு வந்திருக்கேன்க்கா வண்டியை. அதுக்கப்புறம் பார்த்தா சம் கார்டு வைப்ரேட் ஆகுது. ஏன் வைப்ரேட் ஆகுதுன்னா சம் கார்டு பிரேக் ஆகிருக்கு சார். சரி பிரேக் ஆகிடுச்சுன்னா ஓகே, அது ரீப்ளேஸ் பண்ணணும்ல, இன்ஃபார்ம் பண்ணணும். செயின் ப்ராக்கெட் மாத்திரன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சம் கார்டு மாற்றி கொடுக்கணும்ல, இருக்குது சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது டெலிவரி அப்போது ப்ரைஸ் பண்ணுறேன், வைப்ரேட் ஆகுது. என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் சம் கார்டு போயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் 2 தடவை மாற்றிருக்கேன் இன்ஜினோட சம் கார்டு. நீங்கள் என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது 3rd டைம். ஆனால் நான் கொடுக்கும்போது அந்த பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா மண்டே வரைக்கும் லீவு. டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ரெடி ஆனோடனே கால் பண்ணுவார். நான் திரும்ப போகணும் சம் கார்டுக்கு மட்டும். அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. வாட்டர் வாஷ் கேவலமாக இருக்குது. இங்கெல்லாம் சேராக இருந்துச்சு டெலிவரி கொடுக்கும்போது. தொடங்கினா அப்படியே ட்ரை கிளாத் போட்டு துடைக்கிறான். ஃபுல்லாக ஸ்க்ராட்ச். இந்த விண்ட்ஷீல்டு இந்த இடம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச். ஸோ ஃபோர்த் சர்வீஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் OMR கம்பெனி சர்வீஸ் சென்டர். ஓகேங்க, அவ்வளோதான் என் வீடியோ. நான் அதுக்கப்புறம் அப்டேட் இருந்ததுன்னா நான் கொடுக்குறேன். சம் கார்டு மாற்றுறாங்களா இல்லையா, அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எல்லாத்தையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் F5toride, and this is Rajesh signing off. Kindly follow me on Instagram as well to get the latest updates. Bye-bye. Three days later. இதுதாங்க சம் கார்டு. இங்கே ஒரு கிளம்ப், இங்கே ஒரு கிளம்ப் இருக்கா, இது பாருங்க உடஞ்சிச்சு. இதுதான் ரீசன் சவுண்டுக்கு. மாற்றிட்டுருக்கேன் புதுசு. That's all, folks.